ஐயோ அம்மா, ஐயோ பரவாயில்ல. எடுத்து போட்டு கடிச்சு இழுத்துருச்சிட்டு இருக்கு. இந்த சாக்கு நேர கடிச்சு இழுத்துருக்குப்பா. அதனால வலி தாங்க முடியல. இந்த இடத்துக்கே ஒரு இதா போயிடுச்சு. இழுத்துருச்சு, கடிச்சிருக்கு. இதுக்குள்ள நைட்டு போயிருந்தாளா? இங்கதான் இருந்தவளா அவ? இங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கு மேடம். இங்க தான் குட்டி உள்ள சந்துக்குள்ள போட்டு. அப்ப இதுக்குள்ள போகாம எப்படி பால் கொடுக்க முடியாம செத்து போச்சு குழந்தைகள்லாம்? கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் பாரமாகவும் இருக்குது. இந்த வீட்டில் யாராவது வளர்த்துட்டு இருந்தாங்களா அதை? நைட்டு நல்லா தானே சார் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ புள்ள லட்டு மாதிரி இருக்கு. எனக்கே மனசே ஆறலை. அது சாக்கை கடிச்சிருக்கா? வலி தாங்காம இதுக்குள்ளே வந்து படுத்துருந்துருக்கு நைட்டு. சாப்பாடு பாவம் சார். கஷ்டமாக இருக்குது. வலி தாங்காமல் எறும்பெல்லாம் கூட ஏறிடுச்சு பாருங்க. வலி தாங்கலை. அந்த ஜீவன் எவ்வளோ துடிச்சிருக்கோம். நேற்று ஒரு பொழுது கொஞ்சம் கவனமாக கூட போயிருந்து பக்கத்தில் மனுஷாங்கள் இருக்காங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். சொல்லிட்டு தானே சார் போனேன். நைட்டே எடுத்துட்டு போய் 8:30 மணி 9:30 ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொன்னார் இதுக்கு மேலே? நல்லா இருந்துச்சா? ஆனால் கத்தலை. 11 மணி நல்லா கம்மி ஆயிடுச்சு. வலி குறைஞ்சிருச்சு. ஓ பக்கம் வந்து எதாவது இது பண்ணிடுவாங்கன்னு பயப்பட்டுருக்கு. இன்ஜெக்ஷன்லாம் பண்ணோம்ல. அப்போ அதுதான் பயந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி நான்லாம் போகிறப்ப நீ இது பாலும் இது கொடுத்துன்னு சொல்லி அது டப்பாவோட கொடுத்துட்டு தான் போனேன். ஐஸ்கிரீம் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல மாத்திரையெல்லாம். அந்த பையன் அங்கே தான் உட்காந்துருந்தா சரிண்ணா நான் கொடுத்துறேங்கண்ணா. அவனுக்கு இது வெள்ளச்சின்னு கூப்பிட்டா அவன் கூப்பிட்டா வரும் கொஞ்சம். அதுதான் அவன்கிட்ட கொடுத்துட்டு போகணும். சரி பிடி. இது இங்கே முன்னாடி எடுத்து எங்கேயா சைடில் பண்ணிடலாமா? இங்கே எதாவது பண்ணிடலாம். இது இங்கே பண்ணலாமா? இதை சொல்லுவாங்களா? இங்கே எதாவது சொன்னாங்க. வீடு இல்லையா? இது வெளியே பண்ணிட்டா வெளியே இடம் இருக்கா? மண்ணு மாதிரி மண்ணு ஏதாவது இது வாழ்ந்த இடம் தான். சரி சரி. இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறைச்சி போச்சுக்குள்ள துணியில போட்டு அப்படியே சுற்றிடலாம் மேடம். வீட்டு ஜிம்மி மாதிரியே இருக்குது. போய் மண்வெட்டி ஆட்டை வாங்கிட்டு வரட்டுங்களா? வச்சுருக்கீங்களா? மண்வெட்டி ஆகி பிடிச்சிட்டு ஆகிட்டு வாங்க. என் வீட்டு ஜிம்மி மாதிரியே இருக்கு. மனசே கஷ்டமா. ஏன் கடவுளே இந்த ஃபீல்டுக்குள்ளே என்னை கொண்டு வந்தேன் நினைக்க வருத்தமாக இருக்கு. நேற்று தானே பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு போனேன். எத்தனையோ நாய்கள் எத்தனையோ ஊரில் இறந்து போகுதுன்னு இல்லைங்கள. எப்படியும் காப்பாற்றிடலான்னு சொல்லி தானே நேற்று வந்து டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போனேன். நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறேன் நல்லா இருக்குது சாப்பிடுது இங்கே தான் படுத்துருக்குன்னாங்க. ரோட்டில் வீட்டில் படுக்காமல் ஓரமாக துணி போட்டு சொன்னால் துணி போட்டு படுத்துருக்காங்க. சாப்பாடெல்லாம் கூட வச்சுருந்துருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக ரொம்ப எல்லாம் கடிச்சிக்கிட்டே இறந்துருக்கு. கஷ்டமாக இருக்கு எனக்கு. சில்லிட்டு போச்சு உடம்பு. இறைவா இந்த ஜீவனில் நீ படைக்காம இருந்திருக்கலாம். செத்து போயிட்டு இருக்குதுப்பா. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார் எனக்கு ஃபோன். நைட்டு நாங்கள் வந்து ஊசியெல்லாம் போட்டு போனதுக்கப்புறம் வலி குறைஞ்சிருக்குண்ணா நின்றுட்டு இருந்தோம்ல. அப்போ வலி குறைஞ்சிருக்கு நல்லா இருக்குது. ஆனால் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னா நைட்டு 9:30 ஆயிடுச்சு. இல்லை அது வலி தாங்காமல் வாயில் எதையோ வச்சு கடிச்சிட்டு இருக்குது. வலி தாங்கலையா இல்லை என்ன நல்லா இருக்குன்னாங்க. நான் திருப்பி கேட்டேனே அது வீட்டுக்குள்ளே எங்கன்னா படுக்க வைங்க கூட கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணுங்கன்னு எல்லாம் பண்ணியிருக்கேங்க. துணி போட்டிருக்காங்க சாப்பாடு வச்சுருந்துருக்காங்க. சோறு திங்கல பாலும் இது மட்டும் சாப்பிட்டுச்சான். என்னமோப்பா
கஷ்டமா இருக்கு இது ரொம்ப ஏரியாவில் செல்லமா ஏரியாவில் செல்லம்பாரு என்ன பண்ணுறது, வழியில் அடிபட்டு துடிக்கும் போது ஒருத்தரும் அதை பார்க்கல. வண்டிக்காரன் அடிச்சிருக்காமா, வழியில் ஒரு உயிர் துடிக்குது இல்லை, உடனே தகவல் கொடுத்துணும். என்ன ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிற அவேர்னஸ் கூட மக்கள்கிட்ட இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? மனுஷன் செத்தாலும் அப்படி தான், மிருகம் செத்தாலும் அப்படி தான்.